உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். உயர்வு மடானியோட கிராண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சராசரி 10 விழுக்காடு கொடுக்குற வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கு. ஆக இந்த 10 விழுக்காடுனா ஏறக்குறைய 21 மில்லியன். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம அழைப்பு எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கோம். மித்த எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப்பிற்கும் இன்றைய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கும் சுல்தான் பாராட்டு. 2015ஆம் ஆண்டு தமது வேண்டுகோளுக்கிணங்க அன்றைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அவர்கள் முயற்சியில் உருவாக்கம் கண்ட கில்லான், ஷாலாம், கோலாலம்பூர் ஆகியவற்றை இணைக்கும் LRT3 இலகு ரயில் திட்டத்தை முடித்து வைத்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாக மேன்மை தங்கிய சிலங்கூர் மாநில சுல்தான் ஷராபுடின் இட்ரிஷா கூறினார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 2015ஆம் ஆண்டு அவரது அதிகாரத்துவ இல்லத்தில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டபோது கோலாலம்பூர் கில்லான் பிரதான சாலையான கூட்டரசு பிரதேச சாலையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஒரு புதிய யோசனையாக கோலாலம்பூர், ஷாலாம், கில்லான் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு புதிய ரயில் திட்டத்தை அமல்படுத்தும்படி கூறியதாகவும் அதனை அன்றைய பிரதமர் தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதாக சிலங்கூர் சுல்தான் நினைவு கூர்ந்தார். மேன்மை தங்கிய சிலங்கூர் சுல்தான் ஷாலாம் LRT3 திறப்பு விழாவை முன்னிட்டு வெளியிட்ட செய்தியில் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் பத்துத்திகா மற்றும் சுங்கேராசா டோல் சாவடியும் 2018ஆம் ஆண்டு நஜீப் அரசாங்கம் ரத்து செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு மாறியதை தொடர்ந்து LRT3 இலகு ரயில் திட்டம் 18 மாத காலம் தாமதமானது என்றும் பின்னர் கோவிட் பெருந்தொற்று காரணத்தால் மேலும் 19 மாத கால பின்னடைவை சந்தித்தது என்று மேன்மை தங்கிய சிலங்கூர் சுல்தான் குறிப்பிட்டார். 2018ஆம் ஆண்டுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றிய பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற லிம் குவான் இங் தலைமையிலான நிதி அமைச்சகம் ஒவ்வொரு இலகு ரயில் நிலையத்தின் அளவை குறைத்ததுடன் ரயில் பெட்டியின் எண்ணிக்கையும் குறைத்ததுடன் வழித்தடத்தில் முன்மொழியப்பட்ட 5 நிலையங்களையும் ரத்து செய்தது என்று மேன்மை தங்கிய சிலங்கூர் சுல்தான் குறிப்பிட்டார். பிரதமராக பொறுப்பேற்ற டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் ரத்து செய்யப்பட்ட அனைத்தும் மீண்டும் அமைத்ததற்காக சிலங்கூர் சுல்தான் பாராட்டு தெரிவித்தார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் லாப ஈவாக 10% வழங்கப்படும் என்று அதன் நிர்வாக இயக்குனர் டத்தோ பி சகாதேவன் கூறினார். 2025ஆம் ஆண்டில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் நிகர் லாபமாக 4,10,37,955 வெள்ளியை பெற்றது. எனவே ஒரு இயக்கத்தின் வளர்ச்சிக்கு சிறந்த தலைமைத்துவம் மற்றும் ஒற்றுமையின் அடிப்படையே இன்று இந்த கூட்டுறவு கழகம் வெற்றிக்கு காரணமாக இருப்பதால் இந்த லாப ஈவுக்கு வழிவகுத்துள்ளது என்றார் அவர். பத்தாலஞ்சேயா ஹர்மடா தங்கும் விடுதியில் நடைபெற்ற 59ஆம் ஆண்டு பேராளர் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றும் போது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ பி சகாதேவன் இவ்வாறு கூறினார். மாநாட்டில் பின் ஊடகத்தாரை சந்தித்த அவர் சரவா மாநிலத்தில் கால் பதிக்கும் வகையில் 1600 ஏக்கர் நிலத்தில் செம்பனை பயிரிட திட்டமிட்டு வருவதாகவும் முன்பு சம்பந்தப்பட்ட நிலப்பகுதிக்கு படகின் மூலமே மட்டுமே செல்ல வழி இருந்ததாகவும் தற்போது பிரதான நகர்ப்புறத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட தோட்ட பகுதிக்கு செல்ல சாலை அமைக்கப்பட்டு வருவதால் செம்பனை பயிரிட திட்டமிட்டு வருவதாகவும் அதேபோல கிளந்தான் டாமு என்னும் பகுதியில் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் 90 ஆண்டுகால குத்தகை அடிப்படையில் அங்கு செம்பனை பயிரிடப்படும் என்று குறிப்பிட்ட அவர் பேராக்கில் உள்ள கல்வி தோட்டம் தற்போது வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டாக செயல்பட்டு வருவதாகவும் டத்தோ பி சகாதேவன் குறிப்பிட்டார். வணக்கம். இது சரவாக்கில் செஜரா அல்டிமா அப்படின்னு ஒரு அல்டிமான ஒரு கம்பெனியில் நம்ம 1600 ஏக்கர் நிலத்தை ஒரு 7-8 வருஷமாக வச்சிட்ருக்கோம். அது 10,000 ஏக்கர் கிடைக்கணும்னு எதிர்பார்த்ததுனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது இல்லைன்னு தெரியுது. விற்கிறதுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நம்மளே இப்போ முதலீடு போட்டு அதை அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்றத
துரிதமாக செய்கிறோம் இப்போ. ஏன்னா நமக்கு அதுதான் தெரிஞ்ச துறை. கண்டிப்பாக அது 1600 ஏக்கரில் எவ்வளோ பிளான் பண்ண முடியுமோ அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வருமானத்தை ஈட்டுறதுக்கு ஒரு வழியை செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் முன்னெல்லாம் அதுக்கு இப்போ பாதை அந்த ரிஜாங் ஆற்றோடு போக வேண்டியிருக்கும் படகுல. இப்போ அது இல்லை. இப்போ நியரஸ்ட் டவுன் அங்கேருந்து நேராக ரோட்லேயே அந்த இடத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த ரோடு இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அந்த மேப் பிரகாரம் இது பவுண்ட்ரி நம்ம எடுத்துகிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். 2000 வெள்ளி 3000 வெள்ளி வரைக்கும் ஷேர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்னெல்லாம் 500 வெள்ளியோட இருந்துச்சு. அப்புறம் 2000, இப்போ 3000 கூட்டியிருக்கோம். ஏன்னா இது சாதாரண மக்கள் அவங்க முதலீடு போட்டு அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதை கூட்டியிருக்கோம். தேசிய நிலதி கூட்டுறவு சங்கம் வட்டி இல்லாத கடனை கொடுத்து வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் துன் சம்பந்தன் கல்வி அறவாரியத்திலேருந்தும் வட்டி இல்லாத கடன் கொடுத்துட்ருக்கோம். அது துன் சம்பந்த அறவாரியத்தில் அங்கத்தினர் இல்லாதவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைக்கு 2 ஃபண்டுலேயுமே சேர்த்து குறைய 8000 பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கோம். அதில் 3000 பேர் டாக்டருங்க. இப்போதைக்கு 17 மில்லியன் இருக்குது. அது கூட்டுறவு சங்கத்திலேருந்து பணத்தை லாபத்திலேருந்து ஒதுக்கி அதிலேருந்து முதலீடெல்லாம் செய்து இது இப்போ இவ்வளோ பணமாக இருக்குது. ஏன்னா புது அங்கத்தினர் சேர்க்குறோம்ல. நம்ம அதை சுட்டி காமிச்சு அந்த கடந்த 10 ஆண்டுகளாக அங்கத்தினர் பிள்ளைகளை சேர்க்கணுன்னு சொல்லி சேர்க்குறோம். இப்போ இருக்கிற இந்த பட்டியலில் 60,000 பாதிக்கு எல்லாம் வயது 30-40 வயசுக்குள்ள உள்ளவங்க தான் இருக்காங்க. 20 வயசு அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது நம்ம பண உதவி கொடுக்குறோம். கல்வி தோட்டம் அது இப்போ 7வது ஆண்டாக லாபகரமாக ஓடுது. அதுக்கு வேண்டிய காசு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துட்றோம். 30,000 வெள்ளி மணி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வெள்ளி ஒரு போன ஆண்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டும் அது கொடுத்துட்டு வரோம். அதே நேரத்தில் கூட்டுறவு சங்கம் போட்ட அந்த பணத்தை மாதம் மாதம் கழிச்சிக்கிறோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 6 மில்லியன் அதில் குறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கடனில். தோட்டத்திலே முதலீடு தானே. நம்ம சொன்ன ஒரு சரவாக்கில் டாபும்னு ஒரு தோட்டம் மஜ்லி சுகாமா கிளந்தான் அவங்கள்ட்ட வாங்கலை, குத்தகை எடுத்திருக்கோம். 90 வருஷம் குத்தகை. அது எக்ஸ்கோ அப்ரூவல்லாம் இருக்குது அவங்க மாநிலத்தில். அதில் ஒரு 5000 ஏக்கர் வரணும். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அங்கே மற்ற குடியேறிகள்லாம் வெளியாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு 4000 ஏக்கர். அது நம்ம புது முதலீடு தானே. அது இந்த முதலீடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தோட்டத்தில் எங்கே முடியுமோ செய்கிறோம். அதே நேரத்தில் மற்ற பேங்க்கு அந்த மாதிரி 2 முதலீடு செய்து வரோம். இயக்குனர் வரையும் 8% பரிந்துரை பண்ணாங்க. இன்றைக்கி பேசும்போது சிலர் கூட கொடுக்கலாமே அப்படின்னு பேசும்போது 2 விழுக்காடும் கூட்டியிருக்கு. அது சராசரி 10 விழுக்காடு கொடுக்குற வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது. ஆக இந்த 10 விழுக்காடுன்னா ஏறக்குறைய 21 மில்லியன், அதாவது 2 கோடி வெள்ளி லாப அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கும். மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ KR சோமசுந்தரம் கலந்து கொண்டு பேராளர் ஒற்றுமையும் முறையான நிர்வாகத்திறனும் இந்த கூட்டுறவு கழக வெற்றிக்கு காரணம் என்றார். அதேபோல ஒரு கூட்டுறவு கழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டுமென்று இன்று மற்ற கூட்டுறவு கழகத்தினர் உதாரணமாக குறிப்பிடும் நிலைக்கு இன்று பெருமை சேர்த்துள்ளது என்று புகழாரம் சூட்டினார். சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் 400 பேராளர்கள் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம அழைப்பு எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கோம். மித்த எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். பேரா மாநில அரசின் ஏற்பாட்டில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தேசிய அளவில் மாபெரும் மாநாடு.
முதல் முறையாக பேரா மாநில அரசின் ஆதரவிலும் ஏற்பாட்டிலும் திருமுருகன் மாநாடு நடைபெறவுள்ளது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று பேரா இந்திய சமூக நலத்துறை, சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் தெரிவித்தார். இம்மாநாடு ஈப்போ கல்லுமலை ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலய மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு வரும் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி ஜூலை 26ஆம் தேதி முற்றுப்பெறும் என்றும் டத்தோ சிவனேசன் கூறினார். இதை 2 நாளாக நீட்டிருக்கோம். அதாவது தேதி வந்துட்டு 25ஆம் தேதி ஜூலை 2026 இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை நடைபெறும். மறுநாள் 26ஆம் தேதி ஜூலை 2026 காலை 7 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை. அனைவருக்கும் வணக்கம். இனிமை சொல்க, எல்லோரும் வாழ்க. இந்த சந்திப்பு கூட்டத்தில் என்னுடன் இருப்பவர் வந்து மலேசியா இந்து சங்க பேராக் மாநில பேரவையின் தலைவர் திரு பொன் சந்திரன், பிறகு வந்துட்டு மலேசியா இந்து தர்ம மாமன்றத்தின் பேரா மாநில தலைவர் திரு கிருஷ்ணன் சுப்பிரமணியம், பேரா மாநில இந்து அர்ச்சக சங்க தலைவர் சிவஸ்ரீ தினேஷ்குமார் குருக்கள், இந்து தேவஸ்தான பரிபலா சபா பேரா, அங்கே தான் வந்து இந்த நிகழ்ச்சியே நடக்க போகுது. திரு சீதாராமன், ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயம் கம்பங்கப்பாயா சுந்தராசு முனியாண்டி தலைவர், அப்புறம் வந்துட்டு பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் உயர் திரு ஜெயக்குமார் சபாபதி மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள், பொது இயக்கங்கள், பத்திரிகை இருப்பவர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். கடந்த ஆண்டு வந்துட்டு முதல் முறையாக பேராக் மாநில அரசாங்கம் வந்து தேசிய முருகன் மாநாட்டை கம்பங்கப்பாயா ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தில் நடக்கும். அது வந்து எதிர்பாராத ஆதரவு கொடுத்தாங்க பேராக் வாழ் மக்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆலயத்தை அன்று நமக்கு வழங்கிய திரு சுந்தராசு முனியாண்டி, அந்த ஆலய ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயம் கம்பங்கப்பாயம் ஆலய தலைவர், அவருக்கும் அவர் தன் குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அதே மாதிரி இன்னொரு மாநாட்டை இன்னும் பெரிய அளவில் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்ததும் முதல் அதுக்கு ஆதரவு கொடுத்தது வந்துட்டு நம்ம இந்து தேவஸ்தான பரிபலா சபா தலைவர் திரு சீதாராமன் ராதாகிருஷ்ணன். அதை வந்து இங்கேயே நடத்துங்க, ஏன்னா இதுதான் தாய் கோயில், இங்கேருந்தே நம்ம நடத்துவோம் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்தாரு. ஆக இந்த வருடம் அதை வந்துட்டு நம்ம அந்த இந்து தேவஸ்தான பரிபலா ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் குணச்சிரோவில் நம்ம நடத்துவோம் முடிவெடுத்திருக்கோம். அண்டு இந்த நிகழ்வு வந்துட்டு 2 நாள், போன வருடம் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் தான், ஆனால் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இந்த வருடம் பேராக் மாநில அரசு இதை 2 நாளாக நீட்டிருக்கோம். அதாவது தேதி வந்துட்டு 25ஆம் தேதி ஜூலை 2026 இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை நடைபெறும். மறுநாள் 26ஆம் தேதி ஜூலை 2026 காலை 7 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை. இதற்கு காலையில் தேநீர், உணவு, மதிய உணவு, அதே மாதிரி மறுநாளையும் பசியார மதிய உணவு அனைத்தும் வந்துட்டு ஏற்பாட்டு குழுவினர் ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இதற்கு நல்ல நல்ல பேச்சாளர்கள் இந்தியாவிலையும் மலேசியாவிலும் வரவைக்கப்பட்டிருக்கோம். அவர்களில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் வந்துட்டு மெயின் பேச்சாளர் வந்துட்டு சீர்காழி கோ சிவசிதம்பரம், தமிழிசை பாடகர் தமிழ்நாடு, அப்புறம் தென்தமிழ் அரசு பேராசிரியர் கி சிவகுமார், அடுத்து வந்து தாமல்கோ சரவணன் தமிழ்நாடு. இவர் 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மலேசியாவை சேர்ந்தவர் நல்ல அறிமுகமான பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன். பிறகு ஆய்வு கட்டுரை படைப்பாளர்கள் 2, அதாவது முனைவர் மு சங்கர் மலேசியா வானொலி
தொலைக்காட்சி, இரண்டாவது வந்து சீதா முத்துராஜா துணைத் தலைவர், ஜொகோர் மாநிலம், சுவாமி விவேகானந்தா சமூக நல இயக்கத்தை சேர்ந்தவர்கள். பிறகு வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் படைக்கும் படைப்புகள், டாக்டர் பண்பரசி சகோதரி படைக்கும் ஆன்மீக படைப்புகள். இந்த வருடம் வந்துட்டு பெரிய அளவில் கூட்டம் சேரும்னு நினைக்கிறோம். மற்றொன்று வந்துட்டு இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம அழைப்பு வந்து எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கோம். மித்த எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். இம்மாநாடு பல இயக்கங்களுடன் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மலேசிய இந்து சங்கம் பேரா மாநில பேரவை, மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பேரா மாநிலம், பேரா மாநில இந்து அர்ச்சகர் சங்கம், ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயம் கம்புங் கபாயாங், ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா, பேரா மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் கழகம், பேரா அருணகிரிநாதர் மன்றம் மற்றும் இதர இயக்கங்களின் ஆதரவோடு இம்மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டில் சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடப்படும். இம்மாநாட்டில் 2000 இந்து சமயத்தினர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பேரா மாநில அரசின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டில் 2000 பேர் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாடு, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நாட்டில் உள்ள பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அரசியல் வேறுபாடு இன்றி அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்படும். இங்கு அரசியல் இல்லை, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாநாடு அமைந்திருக்கும். ஒட்டுமொத்த தமிழர்களின் மாபெரும் தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அந்த வகையில் நடத்தப்படும் இந்த திருமுருகன் மாநாடு உலக வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் தெரிவித்தார். குறு சிறு வணிகங்களுக்கு மைக்ரோ 20,000 ரிங்கிட் வரையிலும், வளர்ச்சி பாதையில் உள்ள வணிகங்களுக்கு குரோட் 35,000 ரிங்கிட் வரையிலும், வணிகத்தை விரிவுபடுத்த துடிக்கும் தொழில் முனைவோருக்கு ஹைட் 50,000 ரிங்கிட் வரையிலும் வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் தங்களின் வணிகத்தை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்ல இந்த திட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். ஜூன் 29 முதல் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 13ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தகுதியுடைய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட முறையான SSM பதிவு கொண்ட மலேசிய இந்தியர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வணிக கனவுகளை நனவாக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் தகவல்களுக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் மித்ராவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கலாம். அல்லது 0388923438 0388866197 0388866013. இந்திய சமூகத்தின் பொருளாதார எழுச்சிக்கு இதுவே சரியான தருணம். உழைக்க துடிக்கும் ஒவ்வொரு இந்திய தொழில் முனைவோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு மித்ரா வலியுறுத்துகிறது. அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு நம்ம உயர்வு மடானியோட கிராண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளா ப்ரோஷர்ஸ் இருக்கு. இந்த ப்ரோஷர்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நீங்க இதை பாத்தீங்கன்னா 2 QR கோட் இருக்கும். ஒன்னு காரிஸ் பண்டுவான், ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த காரிஸ் பண்டுவான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த காரிஸ் பண்டுவான்ல இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்ன நிச்சயமாக நீங்க காரிஸ் பண்டுவான் படிச்சு புரிஞ்சுக்கிங்க என்னென்ன ஷாராட் இருக்குன்னு. பேஸ் அந்த ஷாராட் தான் நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ இந்த உயர்வு மடானி கீழே 3ஆ பிரிச்சிருக்கோம். 3 கேட்டகரி, அதாவது மைக்ரோ, குரோத் அண்ட் ஹை. மைக்ரோ கேட்டகரிக்கு மேக்சிமம் நம்ம 20,000 வெள்ளி கிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது குரோத் 35,000 வெள்ளி அண்ட் ஹாய் 50,000 வெள்ளி. ஸோ நீங்க மைக்ரோல என்ன ஷாராட்டு, குரோத்ல என்ன ஷாராட், ஹாய்ல என்ன ஷாராட்னு எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இந்த காரிஸ் பண்டுவான்ல இருக்கு. முக்கியமாக இந்த காரிஸ் பண்டுவான் படிச்சு நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா
அதுக்கு வந்துட்டு சரியா வரும் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷாராக இருக்கு. ஸோ கரேஜ் பண்ணவனு படிங்க, நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் அந்த கரேஜ் பண்ணவன் படிச்சுட்டு நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் போடுங்க. டோட்டலா வந்து நம்ம வந்து ஒரு 700 பேருக்கு, அதாவது 700 உசாவானுக்கு வந்துட்டு இந்த உயர்வு மடானி மூலியமா நம்ம உதவி செய்யலான்ட்டுன்னு நம்ம திட்டம் போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.